நார்மலா ஒரு பப்ளிக் போட்டாங்கன்னா அது வியூஸும் போயிருக்காது, வெளியவும் எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்காது. இவங்க எப்பவும் போல ஏமாத்திட்டே இருக்கலாம். எங்கள்தான், எங்களோட ப்ராடக்ட் தான் இது, நாங்க அம்பானிக்கு நிகரா நாங்க வந்து போட்டியில இறங்கியிருக்கோம், அவங்கதான் எனக்கு வந்து போட்டி காம்படிஷனை தவிர இந்த சின்ன பொட்டிக்ல எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா பார்க்க போனா கஸ்டமர் மட்டுமே என்ன மாதிரி ஆளுங்க இழக்கலங்க. சின்ன சின்ன பொட்டிக்ஸ் வச்சிருக்காங்களே அவங்க எல்லாருமே இவங்களால சஃபர் ஆகுறாங்க. சோ அந்த என்ன மாதிரின்னு கேட்டா எனக்கு டிஎம் பண்ணிருக்காங்க. அந்த சின்ன சின்ன பொட்டிக் பண்றவங்க எல்லாருமே எனக்கு டிஎம் பண்றாங்க, கமெண்ட்ல சொல்றாங்க நிறைய விஷயம். என்ன தெரியுமா இவங்க பண்றாங்க, சின்ன பொட்டிக் அங்க ஒரு 200 புடவை ஆர்டர் போடுறாங்க ப்ரீ புக்கிங்ல. இவங்க அவங்களோட வியூஸும் அவங்களோட ஃபாலோவர்ஸும் ஏறுறது பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன ஆர்டர் பண்றாங்க, எங்க ஆர்டர் பண்றாங்க, எந்த டீலர் கிட்ட ஆர்டர் பண்றாங்கன்றது இவங்க என்ன பண்றாங்க, அது விசாரிச்சு அந்த டீலர் கிட்ட 500 ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்ப டீலர் 200க்கு ஃபர்ஸ்ட் வந்து இது இம்பார்ட்டன்ட் கம்மி பண்ணா 500க்கு தான் கொடுப்பாங்க. அப்போ இவங்களுக்கு 500 வருது. அப்போ அவங்க கால் பண்றாங்க, ஏன் டிலே ஆகுது, என்னுடைய கஸ்டமர் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னா, இருங்க 500 ஆர்டர் அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கொடுத்துட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கஸ்டமர் என்ன பண்றாங்க, இழக்கிறாங்க. சோ இதுதான் வளர்ந்து வராங்கன்னா அங்க கட் பண்றது. இந்த ஒரு விஷயம் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. யாரையும் அவங்களுக்கு கிராஸ் ஆனா அங்க ஒரு கட் பண்றது. அவங்க யார் டீலரு, எந்த டீலர் கிட்ட அவங்க வாங்குறாங்க அப்படின்றத அங்க கட் பண்றாங்க. சோ இது வந்து பிசினஸா பார்க்க போனா ஆமாங்க இதுதான் எத்திக்ஸ், இதுதான் பிசினஸோடது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா அந்த எத்திக்ஸ் எப்படி இருக்கணும், நீ வாங்குறியா, இந்த குவாலிட்டியை விட நான் பெஸ்ட் குவாலிட்டி என் கஸ்டமருக்கு நான் தரேன், இந்த ரேட்டை விட நான் பெஸ்ட் ரேட்டா என் கஸ்டமருக்கு தரேன் அப்படின்னு சொல்றது அது பிசினஸ் எத்திக்ஸ். இவங்க அப்படி கிடையாது. நீ வாங்குறியா, அந்த டீலர் கிட்ட உனக்கு காசு சப்ளை, அந்த சாரி வந்து சப்ளை ஆகாத அளவுக்கு நான் கட் பண்ணி உன் கஸ்டமரை உனக்கு அகேன்ஸ்டா மாத்தி விடுறேன். அதே சாரியே அதே குவாலிட்டியே ஏன் விளம்பரம், நான் மேக்கப் போட்டு ஃபிளீட் பண்ணி ரிச்சா பிளவுஸ் போட்டு பிரம்மாண்டமா நான் அவங்களும் டீப் நெக், இப்போ என்ன சொன்னாங்கல்ல, அவங்களும் டீப் நெக் போட்டுக்கிட்டு பின்னாடி முன்னழகு பின்னழகு எல்லாம் காமிச்சு ரீல்ஸ் பண்ணி அத்தான் சொத்தான்னு சொல்லிட்டு அத்தான் பின்னாடி போய் அந்த லவ்ஸ் ரொமான்ஸ் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணி நான் உன்னை விட நான் பீக்ல நான் சேல்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றது பிசினஸ் எத்திக்ஸா? இல்லல்ல.